ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிட்டல் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா இப்போ கரண்ட்ல எந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இருக்க ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். இந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேப் பார்க்கலாம். மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குன்னா 2,80,167 crore இவ்வளோ இருக்கு. இதோட ஈக்விட்டி கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 160 crore இருக்கு. இதுல பி ரேஷியோ, இந்த பஜாஜ் ஃபின்சர்வோட பி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 28.2 இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ஃபேஸ் வேல்யூ 1 தான் இருக்கு. இதோட 2000, அதாவது 2026 ரிசல்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26,883 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட மார்ச், அதாவது இந்த மார்ச்சோட குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 5,226 crore வந்து இந்த மார்ச் குவார்ட்டர்ல இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸோட கரண்ட் வேல்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,750 இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன்னா இதை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயராகவே லாஸ்ட்ல ஒரு கண்டினியூஸாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் 2,110 வரை மேலே போயிட்டு 1,060 லோ ரீச் பண்ணிட்டு இப்போ 1,750 ஒரு ப்ரைஸ்ல இருக்கு. இப்போதான் லோல இருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் பண்றாங்க. இதோட இபிஎஸ், ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்கன்னா இதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து 15.86 rupees. 16 rupeesன்றது உங்க ஒரு ஷேருக்கான ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல பை பண்ணலாமான்னா, கரண்டா இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க பை பண்ணலாம். ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. என்ன பார்க்க போற ஸ்டாக் வந்து சுஸ்லான் எனர்ஜி. இப்போ இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாமா, இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணலாமான்னு பார்க்குறோம். இந்த ஸ்டாக், அதாவது சுஸ்லானோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 76,220. இந்த சுஸ்லானோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது? இதோட ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,745 crore இருக்கு. 220, அதாவது மார்க்கெட் கேப் 76,220 மார்க்கெட் கேப் இருக்குது. இதோட ஈக்விட்டி கேப் வந்து 2,745 ஈக்விட்டி கேப்ல இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் வேல்யூ 2ல இருக்கு. இதோட ரிட்டர்ன்ஸ், அதாவது 2026ல இவங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா 3,163 crore இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த 2026 மார்ச் குவார்ட்டர்ல இவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1,114. இவ்வளோ 1,114 crore இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த சுஸ்லானோட பி ரேஷியோ இம்பார்ட்டன்ட். பி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 24 இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்ஸோட இபிஎஸ், அதாவது ஒரு ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா இதுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.82 rupeesன்றது ஒரு ஸ்டாக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்டிபி 55.9 rupeesனு இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை இப்போ நீங்கள் பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க. இல்லை இப்போதான் இந்த ஸ்டாக்ஸ் பை பண்ண போறீங்கன்னா
இது வந்து ரிஸ்கான ஸ்டாக்ஸ் இப்போ. அதனால பி ரேஷியோ எல்லாமே ஹையாக இருக்குது. ப்ராஃபிட்டுமே உங்களுக்கு வந்து இது கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பை பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை இப்போ பை பண்ணாதீங்க. அவங்க நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணலாம். பேஸ் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸை உங்களுக்கு உங்கள் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் ரெக்கவர் ஆகும். இது 65 ரூபீஸ்லேருந்து 40 ரூபீஸ் வரை போயிட்டு இப்போ கரண்டாக 55 ரூபீஸில் இருக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சி பேங்கை இவன் நான் பை பண்ணலாமா? ஹெச்டிஎஃப்சியோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,99,092. ஏன்னா 11,99,092 crore இதோட மார்க்கெட் கேப். இதோட ஈக்விட்டி கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஈக்விட்டி கேப் 1,539. எல்லாமே க்ரோர்ஸ் தான். 39 crore. இதோட பி ரேஷியோ 16. ஹெச்டிஎஃப்சியோட பிஇ ரேஷியோ 16 தான் இருக்குது. நல்ல பிஇ ரேஷியோ. இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்குது. இந்த ஹெச்டிஎஃப்சியோட ஃபேஸ் வேல்யூ 1. 2026 ரிட்டர்ன்ஸ் 2026ல் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 17,219 crore வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 2026 மார்ச் குவார்ட்டரில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,674 crore உங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோட இபிஎஸ் அதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இதுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்னா 13.2 rupees இதுக்கான இபிஎஸ். இப்போ கரண்ட் ப்ரைஸ் இந்த ஹெச்டிஎஃப்சியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்டிபி 779. இப்போ இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாமான்னா இந்த ஸ்டாக்ஸ் 1000 ரூபீஸில் இருந்திருக்குது. இப்போ உங்களுக்கு 730 ரூபீஸ் வர போயிட்டு இப்போ கரண்டாக 750 ப்ரைஸில் இருக்குது. 779 இல்லை 780 ப்ரைஸில் இருக்குது. இது லாஸ்ட் கண்டினியூஸாக அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பை பண்ணலை, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இப்போது இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாம். இது பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் 4th அண்ட் 5th 2 ஸ்டாக்ஸுமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். அதில் 4th பார்க்குற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். லாஸ்ட் 5th பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து ஐஆர்சிடிசி. இதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 58,8975 crore ஏன்னா மார்க்கெட் கேப் இருக்குது. இதோட ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 662 crore வந்து இந்த பஜாஜ் ஃபின்சரோட ஈக்விட்டி கேபிட்டல். இதோட ஃபேஸ் வேல்யூன்றது 1 தான். ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. இதோட கரண்ட் வேல்யூ பிஇ ரேஷியோ பார்க்கலாம். பிஇ ரேஷியோ 31. பிஇ ரேஷியோ 31 இருக்குது. 2026 ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17,332 crore வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 17,332 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மார்ச் குவார்ட்டரில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா 5,553 crores இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. உங்களோட இபிஎஸ் அதாவது ஒரு ஷேருக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30.5 rupees. இந்த ப்ரைஸ் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1900 ஃபால் ஆகி 800 வரை போயிட்டு இப்போ கரண்டாக 946. இதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்டிபி 946 ரூபீஸில் இருக்குது.
இப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா, தாராளமா இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான். இந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லாங் டெர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது ஐஆர்எஃப்சிய பார்க்கலாம். ஐஆர்எஃப்சிய பொறுத்தவரை ஐஆர்எஃப்சிய பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் கேப்ன்றது அதிகம். ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேயோடது. இதோட மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44,596. இதோட கரண்ட் வேல்யூ எவ்வளோ? இந்த ஸ்டாக்ஸோட கரண்ட் வேல்யூ பிரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 520 ரூபீஸ் இருக்குது. இதோட பிஇ ரேஷியோ 30 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 இருக்கு. ஓகேவா? இதுல ஈக்விட்டி கேப் இந்த கம்பெனியோட ஐஆர்எஃப்சியோட ஈக்விட்டி கேப் பார்த்தீங்கன்னா 160 crore இருக்கு. 160 crore. இந்த ஸ்டாக்ஸ் மார்ச் ரிட்டர்ன்ஸ் ஓவரால் ரிட்டர்ன்ஸ், அதாவது இந்த லாஸ்ட் 2026க்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1396. இப்போ இந்த மார்ச் குவார்ட்டர்ல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 327 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் ஒரு ஷேருக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.5. இந்த ப்ரைஸ் எங்கேருந்து மேலே போயிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 775 வரை மேலே போயிருக்கு. எங்கே ஃப்ளோ வந்திருக்குன்னா 500 வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு 520ல இருக்குது. இப்போ இது லோவில் தான் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் இவங்க பெருசாக கொடுக்கல. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் எல்டிபி எவ்வளோனா 520. இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொடுக்கல. அவங்க அதே இடத்துல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ தான் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இதில் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு. அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க என்ன ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றீங்க? அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இல்ல எக்ஸிட் பண்ணலாமா? இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஸ்டாக் நீங்க என்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? அதுக்கான அது வந்து இப்போ ஹோல்ட் பண்ணலாமா உங்களுக்கு தெரியணும்னா அந்த அந்த ஸ்டாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஒரு ஸ்டாக்ஸ் அனலைசிஸ் பண்ணணும், இல்லை டெக்னிக்கலா ஒரு சார்ட் அனலைசிஸ் பண்ணணும், இல்லை ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.